நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லி சென்றார் அப்படின்னு செய்தி வீடியோலாம் போட்டுருக்காங்க. இங்கேருந்து ஒரு டெல்லிக்கு போகிறதுக்கு ஒரு வழி அனுப்புறதுக்கு ஒரு கூட்டம், ஜால்ரா கூட்டம். அவங்க அப்பா பண்ணுற மாதிரி கை தட்டுறதுக்கு ஆள் கூட்டிகிட்டு வர சொல்லுவார், விசில் அடிக்க ஆள் கூட்டிகிட்டு வர சொல்லுவார், கருணாநிதி வாழ்க அப்படின்னு கத்துறதுக்கு ஆள் கூட்டிகிட்டு வர சொல்லுவார், வெடி வெடிக்கிறதுக்கு ஆள் கூட்டிகிட்டு வர சொல்லுவார். ஆள் சரியாக வெடி வெடிக்கலைன்னா, விசில் சத்தம் கம்மியாக கேட்டதுன்னா அந்த மாவட்ட செயலாளரை மாற்றி விடுவார் கருணாநிதி. அதே பாணியில் இவர் என்னமோ டெல்லிக்கு நிதி ஆயோக் இதுக்கு கூட்டத்துக்கு போகிறாராம். கூட்டத்துக்கு போயிட்டு அதுக்கு வழி அனுப்ப ஒரு கூட்டமாக, உண்மையிலேயே அதுக்காக போகிறீங்க? நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறீங்க, அமித்ஷாரை போய் காலில் விழுக போகிறீங்க, நிர்மலா சீதாராமன்ட்ட காலில் விழுக போகிறீங்க, மோடிகிட்ட போய் காலில் விழுக போகிறீங்க. உங்கள் இதுவே சரித்திரமே இது தானே. அதனால் ஸ்டாலின் போனார் டெல்லி. பிரைம் மினிஸ்டர் மோடிகிட்ட அப்பாயின்மெண்ட்டு கேட்டிருக்கார், பார்க்கணும் கொடுங்க. எது நிதி சம்மந்தமாக பேசவா, இல்லை 10 லட்சம் கடன் சம்மந்தமாக பேசவா? போனால் என்ன சொல்லுவார், இந்த ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க இந்த அமலாக்கத்துறை, பையனை பிடிக்கிறதுக்கு இந்த டாஸ்மாக் இதெல்லாம் ஏதோ ஸ்டே வாங்கிட்டோம் உச்ச நீதிமன்றத்தில், அதை அப்படியே தொடருங்க, ஸ்டே நீக்கணும்னு சொல்லி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு கேட்க போகிறார்.